சைடாக பார்க்கலான்னு சொல்லியிருந்தாக்கா ஒன்றும் வந்திருக்காது, அது வேறு விஷயம். இருந்தாலும் அந்த வன்மமான மனசில் நம்மளை நிராகரிக்கிறவங்களே அழிக்கணும்னு நினைக்காத, அதான் விஷயம். நம்மளை ஏற்றுக்கலை, இன்றைக்கி ஏற்றுக்கலை, நாளைக்கு ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமையே போகலாம். நம்மளை மறுதளிக்கிறவங்களே அழிக்கணும்னு நினைக்கக்கூடாதுன்றது தான் ஆண்டவர் சொல்ல வர்றது. அவர் கடிந்து அதட்டுகிறார். என்ன ஆவி உடையவர்களை நீங்கள் அறியீர்களா? சமாரியர் அப்படிதான் ஆண்டவருக்கு தெரியும். மனுஷகுமாரன் ஜீவனை அழிக்கிறதுக்கல்ல, ரட்சிக்கிறதுக்கே வந்தார். அதன் பிறகு அவர் வேற ஒரு கிராமத்துக்கு போனாங்க. மனுஷகுமாரி எதுக்கு வந்தார்னே தெரியாமல் இதுக்கு கூட சுற்றி, அதான் சொன்னேன் இல்லை, இதுங்க சுத்தமாக நாலேஜ் கிடையாது. சோர்த்துன்ட்டு சுற்றின்னு வருதுங்க இயேசுவோட. அவரே நிம்மதியாக தூங்க விடுறது கிடையாது. அவருக்கு கொடுக்காத டார்ச்சர் இல்லை. இவனுங்க 12 பேர் சேர்ந்து 3.5 ஆண்டு தான் அவர் ஊழியம் செஞ்சு, இவங்களால போயிட்டாங்கன்னு சொல்ல, 3.5 ஆண்டு தான். உலகம் முழுதும் என்ன சொல்லுவாங்க, மனுஷன் என்ன சொல்லுவோம், இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்துருப்பார் அவர், இதை படுப்பாங்க தான். பெற்ற பிள்ளைங்களே சொல்கிறது இல்லையா, அப்பா சரியாக பார்த்துக்கலடா, அப்பா இருந்தால் இன்னும் 2 வருஷம் இருந்திருப்பார், இல்லை ஒரு 10 வருஷம் இருந்திருப்பார், இவன் தான் கொண்டுட்டான்னுவாங்க. எந்த தமிழ் சாவிலெல்லாம் அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். பசங்க சரியாக பார்த்துக்கல, இல்லைன்னா அவங்க அப்பா இருந்திருப்பார். அவங்க சிப்ளிங்ஸ் சொல்லுவாங்க. கேட்டால் எங்கள் ஆதங்கத்தில் நாங்கள் சொன்னோம். இது மரண வீட்டிலலாம் இது நடக்கும். இந்த சொற்றொடர்களை கேட்கலாம். அவரை ஒழுங்காக பார்த்துக்கல, அவரை ஒழுங்காக பார்த்துருந்தா அவர் இருந்திருப்பாருன்னு அந்த மாதிரி சொல்லுவாங்க கேட்டால். இந்த 12ஐயும் நோட் பண்ணியிருந்தாங்களா, இயேசு இந்த பாவிங்களால் தான் அவர் சேர்த்தாருன்னுவான். சிலுவையில் பட்டு அறையப்படலைன்னா எவனோ கொண்டுட்டானுவான். ஏன் சொல்கிறேன்னா, இது மாதிரி தான் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா எலியா மாதிரியே. நீர் சொன்னால் நான் இப்போ இறக்கிடுறேன், ஃபஸ்ட் ஃப்ளோரில் அக்கினி இருக்குது, நீர் உத்தரவு போடும், கதவு திறந்து விட்டா ஊற்றும், அந்த மாதிரி நம்ம ஆட்கள். அது கூட அவருக்கு பெருசாக படல. நான் எதுக்கு வந்தேனாவது தெரிதாடா உங்களுக்கு? நான் எதுக்கு வந்தேனாவது உங்களுக்கு தெரியுதா? ஏன் கூடவே சுற்றி வந்துன்னு இருக்கிறீங்களா? ஐயோப்பா, இயேசுவின் பொறுமை பெருமை தான் என்னை போல ஆட்களை வைத்து ஓட்டி கொண்டிருக்கிறார். என்னையும் ஊழியத்தில் வைத்து கொண்டிருக்கா. இவங்கள நான் அறிவாளின்றதுக்காக சொல்ல. பாருங்கள் எப்படியெல்லாம் இருக்குது. எதுக்கு எஜமானது இருக்கிறாருன்னே தெரியாமல் பில்டப் பண்ணிருக்காங்க. இதை பண்ணிடுறேன், அதை பண்ணிடுறேன்னு. வேறு கிராமத்துக்கு போங்கடானா, மனுஷகுமாரன் ஜீவனை அழிக்கிறதுக்கு வர்றடா, ரட்சிக்கிறதுக்கு வந்திருக்கிறேன் நான். ஓ சாரி ஆண்டவரே, சரி நம்ம நீங்கள் சொல்லிட்டேன்னு நான் விட்றேன்ற மாதிரி, சரி வேறு கிராமத்துக்கு போயிடலாம். இது தேவையாது நடுவில் இந்த பில்டப்பு. எலியாவை போல அதுவும் ஹையஸ்ட் பைபிள் நாலேஜ் அவ்வளோதான் இருக்குது.